தமிழ்நாட்டுல நாளையோட, அதாவது ஜூன் 14ஓட மீன்பிடி தடைக்காலம் வந்து முடியுது. இந்த மீன்பிடி தடைக்காலம்னா என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மீன் பிடிக்க கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு போடுவாங்க கவர்மெண்ட். அது ஏன் அப்படின்னா, வருஷம் ஃபுல்லா நம்ம மீனவர்கள் வந்து மீன் பிடிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒரு கட்டத்துல மீனே இல்லாம போயிடும். மீன் வந்து இனப்பெருக்கம் பண்றதுக்கான கால அவகாசமே நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறப்ப எதிர்காலத்துல மீனே இல்லாம போயிடும் அப்படிங்கிற அதை கருத்துல கொண்டு ஒரு குறிப்பிட்ட காலத்தை வந்து கிழக்கு கடற்கரையோட மாநிலங்களான தமிழ்நாடு, ஆந்திரா, புதுச்சேரி இவங்க எல்லாருமே அதை ஃபாலோ பண்றாங்க. அந்த டேட் என்ன அப்படின்னா ஏப்ரல் 15 டு ஜூன் 14 வரைக்கும், கிட்டத்தட்ட 61 நாளைக்கு மீனவர்கள் யாரும் மீன் பிடிக்க போகக்கூடாது. அப்படி போற பட்சத்துல அவங்களோட அந்த படகுகளை இது பண்ணிடுவாங்க, வலையை வந்து பறிமுதல் பண்ணிடுவாங்க. இதை ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா மீன் பிடிக்கிறதுக்கான லைசன்ஸ் அவங்க கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ஃபைன் போட்டு கோர்ட்ல கூட இவங்களை வந்து இது பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சட்டங்கள் இருக்கான். சரி, இந்த 61 நாள் அவங்க வேலை இல்லாம இருக்காங்களே, அந்த டைம்ல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறப்ப கவர்மெண்ட்ல இருந்தே அந்த டைம்ல நிவாரணம் மாதிரி கொடுக்குறாங்களாம். கிட்டத்தட்ட 2008 வந்து ஒரு 500 ரூபாய் ஆரம்பிச்ச இந்த நிவாரணம் வந்து இப்போ வந்து 8000 ரூபாய்க்கு வந்திருக்கான். 8000 ரூபாய் வந்து தராங்களாம். கிட்டத்தட்ட 1,75,000 மீனவ குடும்பங்களுக்கு இந்த தொகை வந்து இவங்கெல்லாம் வந்து அப்ரூவல் லைசன்ஸ் வச்சிருக்காங்க. நான் வந்து ஃபிஷர்மேன் அப்படிங்கிறப்ப அவங்க எல்லாருக்குமே இந்த 8000 ரூபாய் கொடுக்குறாங்களாம் இந்த மீன்பிடி தடைக்காலம் டைம்ல. இது வந்து இந்த மீன்பிடி தடைக்காலம் வந்து ஏப்ரல் 15 டு ஜூன் 14 வரைக்கும் எல்லா மாநிலத்திலும் ஒன்னா இருக்குமானா அது கிடையாது. இப்ப நம்ம கிழக்கு கடற்கரைய இது இருக்கிற வங்காள விரிகுடா ஒட்டி இருக்கிற தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திரா இவங்களுக்கு மட்டும்தான் இது ஒத்து போகும். கேரளா, அரபிக்கடல் நம்பி இருக்கிற கேரளா, கர்நாடகா, கோவா இவங்களுக்குலாம் வேற டைம் அவங்க வேற அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திருப்பாங்க. இந்த டைம் தான் வருஷமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த டைம்ல போவே கூடாது. அப்படி போற சின்ன சின்ன கட்டுமரங்கள் போறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்குன்னு சில நிபந்தனைகள் வச்சிருக்காங்க கவர்மெண்ட். இந்த அளவு தான் மீன் பிடிக்கணும், இதுக்கு மேல சொல்லி அவங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுதான் அவங்க அலோவ் பண்றாங்களாம். பெரிய பெரிய படகுகளுக்கு அனுமதி கொடுக்கறதே கிடையாது. இதுதான் மீன்பிடி தடைக்காலம். இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற இது உங்களுக்கு இப்பதான் தெரியும் அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.